அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, பந்தல் சாகுபடி. இந்த டைமில் நம்மளுடைய புரட்டாசி ஐப்பசி இந்த காலகட்டத்தில் பந்தல் காய்கறிகள் போடுறது பொதுவாக நல்ல பலன் தரும். ஏன்னா பொதுவாகவே மழைக்காலத்தில் நல்லா எல்லா பொருள்களுமே விலை நல்லா விற்குங்க, விளைச்சலும் நல்லா வரும். அதனால் நம்ம அது போடலாம். ஒன்று. ரெண்டாவது பனிக்காலத்தில் பெரும்பாலான இடத்துல பெரும்பாலான மக்களுக்கு சரியான விளைச்சல் வராது. மழைக்காலத்துலேயும் அவங்க செய்ய தெரியாமல் செஞ்சு அதிக லாபம் எடுக்க மாட்டாங்க. அப்போ நம்ம முறையாக செஞ்சோம்னா நம்ம பொருள்களுக்கு நல்ல விலை கிடைக்கும். அப்போ அப்படி முறையாக செய்யணும்னா பீர்க்கங்காய், பாகற்காய், கோவக்காய், புடலங்காய், சுரைக்காய், அவரைக்காய் இது மாதிரியான கொடி வகை பயிர்களுக்கு மழை தண்ணீர் தேங்காத மாதிரி வடிகாலை எடுத்து விட்டுறணும். ஒன்று. ரெண்டாவது, மாதம் 2 முறை ட்ரைகோடர்மா விரிடி 200 லிட்டரில் 1 லிட்டர் கலந்து தரையில் ஊற்றி விட்டுறணும். 2. மூணாவது, முடிஞ்ச வரையிலும் செடியை சுற்றி மண் மேடு போட்டு செடியிலேருந்து ஒரு 1 அடி 2 அடி அல்லது 3 அடி தள்ளி தண்ணி கிடைக்கிற மாதிரி பண்ணினா நல்லது. அதிகமான ஈரம் இருக்கிறப்ப கொடி வகை பயிரில் கொடி வெடிக்கும். கொடி வெடித்தா அந்த இடத்துல தவறான கிருமிகள் போய் உட்காரும், பூஞ்சை தொற்று வரும், நமக்கு பாதிக்கப்படும். அளவுக்கு அதிகமான ஈரம் நம்ம நிலத்தில் இருக்கிறப்ப இலைகள் நீர் கோர்த்துரும், பூச்சி வரும், புழு வரும், நோய் வரும். திருப்பி சொல்கிறேங்க, தண்ணீரை வடிகட்டி எடுத்துடணும். எவ்வளோ மழை பெஞ்சாலும் வடிகட்டி போயிடணும். நம்ம செடியை பக்கத்தில் மண்ணை திட்டு மாதிரி போட்டுறணும். ஒரு அடிக்கு தள்ளி தான் தண்ணி விழுகணும். அந்த கவனம் வச்சுக்கணும். தேவையில்லாத இலைகளை கிள்ளி எடுத்துடணும். பொதுவாக கொடிகளை பொறுத்தவரை 12 நாளைக்கு ஒரு முறை முட்டை அமிலம் தயார் செஞ்சு 10 லிட்டருக்கு 50 மில்லி முட்டை அமிலம், ஹியூமிக் அமிலம் 50 மில்லி, 20 மில்லி சோலுபாருங்கிற போரான் பவுடர், 50 மில்லி கடல் பாசி உரம், இது கலந்து இலைகளில் தெளிக்கணுங்க. இந்த அப்சா 80 பூ எடுத்ததுக்கப்புறம் வரக்கூடிய காலங்களில் இந்த அப்சா 80 60 கிராம் கலந்துக்கலாம். நோய் வரக்கூடாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சூடோமோனாஸ் பவுடராக 200 கிராம் கலந்துக்கலாம். பூச்சிகள் கடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வெர்டிசீலியம் லக்கானி 100 மில்லி கலந்துக்கலாம். இந்த கலவையை 1 நாள் வச்சிருந்து இலைகளில் தெளிக்கணும். எப்போ? 12 நாளைக்கு ஒரு முறை, அல்லது ரொம்ப ஒஸ்ட்டாக போனால் 15 நாளைக்கு ஒரு முறை. எவ்வளோ மழை பெஞ்சாலும் தெளிக்கணும். எப்போ மழை விட்டுருக்கு, ஒரு 3 மணி நேரம் எப்போ நமக்கு கேப் இருக்குது அப்போ தெளிச்சிடணும். அப்படி ஒரு கேப்பில் தெளிக்கிறப்ப அது நம்ம தெளித்த அரை மணி நேரத்துலேயே செடிக்குள்ளே போயிடும். இருந்தாலும் ஒரு 3 மணி நேரம் இருக்கிறப்ப சிறப்பான விளைச்சல் இருக்கும். இதை மட்டும் மனசில் வச்சுக்கணும். என்ன மனசில் வச்சுக்கணும்? சூடோமோனாஸ் பவுடராக கண்டிப்பாக கொடுக்கணும். சோலுபாருங்கிற போரான் பவுடர் கண்டிப்பாக கொடுக்கணும். அப்சா 80 60 மில்லி தரணும். இது செஞ்சாலே பூச்சி வராது, நோய் வராது. சத்துக்காக பஞ்சகாவியா அல்லது ஈயம் கரைசல் கொடுக்கணும், அல்லது மீனமில்லாம் தரணும். இதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டோம்னாலே காய்கள் எந்த விதமான இது இல்லாமல் ஒரே சீராக முறையாக வர வாய்ப்பு இருக்குது. இதற்கான பொருள்களை முன்கூட்டியே தயார் பண்ணி வைங்க. இலைகளில் சீரான இடைவெளியில் கேலண்டரில் மார்க் பண்ணி தெளிங்க. பந்தல் காய்கறிகளில் நிச்சய வெற்றி பெறலாம். மீண்டும் சந்திப்போம்.